ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025-26க்கான நோட்டிஃபிகேஷன் 10ஆம் தேதி விட்டுருக்காங்க. இது நம்மளுடைய எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன்னா நம்ம கடந்த 2 நாளாக மேக்ஸிமம் யூடியூப்பில் இந்த செய்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் செய்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு பதட்டமான மனநிலை இருக்கும். இதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்கா, எப்போவுமே நம்முடைய டிஆர்பி போர்டில் ஒரு ஆனுவல் பிளானரை விட்டுட்டு அதனுடைய ஷெட்யூல் பிரகாரம் தான் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஆனால் இந்த முறை என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, ஆகஸ்ட் மந்த்து விட வேண்டிய நோட்டிஃபிகேஷனை அதுக்கு முன்கூட்டியே ஜூலை மாதம் விட்டது தான் இந்த பதட்டத்துக்கான மிக முக்கிய காரணம். எப்பயுமே நம்ம அந்த ஆகஸ்ட் மந்த்தை எதிர்பார்த்து தான் நம்முடைய ப்ரிப்ரேஷன், அதாவது சில பேர் 2 வருஷம் ப்ரிப்ரேஷன் பண்ணலாம், இல்லை இது 1 வாரத்தை கூட நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். இதில் முக்கியமானது என்னென்னாக்கா, இந்த முன்கூட்டியே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால பயம், ஒரு பதட்டமான மனநிலை எல்லோருக்கும் இருக்கும். சரி, அது மட்டுமான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸ் வரும்பொழுது மேலும் இந்த பயனுடைய பதட்டத்தை மேலும் அதிகரிக்கும். என்னென்ன நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த போஸ்டிங் இல்லாமல் இன்னும் இது 2 மடங்கு ஆகும். அதே போல் சமீபத்திய நியூஸ் இன்றைக்கி என்ன, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 13/7 இன்றைக்கி நியூஸ் என்னென்னாக்கா, அந்த எக்ஸாமுடைய டேட் 28/9 தள்ளி போகும். எதனால் அப்படின்னாக்கா, டிஎன்பிஎஸ்சி அந்த டேட்டில் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் டிஆர்பி எக்ஸாம் தள்ளி போகுது. அப்போ இது போல் ஒவ்வொரு நாளும் ஒரு நியூஸ் வரும்பொழுது பயம், பதட்டம் வர்றது எல்லாருக்குமே ஒரு இயல்பான சுச்சுவேஷன் தான். அதாவது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த பிஜிடிஆர்பி நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பயம், பதட்டம் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பாம்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அறியாமலேயே அந்த பயம் வரும். அந்த பயம் நீங்கள் உண்டாக்கல, தானாக வந்தது. எதன் காரணமாக வருது அப்படின்னாக்கா, அந்த பாம்பை பார்த்ததுனால. அந்த பாம்பை பார்த்ததுனால இல்லை, அந்த பாம்புனால் நம்மளுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமோ என்றது தான் அந்த பயத்தை கொடுக்குது. அப்போ அந்த பயத்தை பயன்படுத்தி அங்கிருந்து நம்ம ஓடலாம், இல்லை அடிக்கலாம். அப்போ அந்த பயம் வந்தது ஏதோ ஒரு செயலை செய்வதற்காகத்தான் அந்த பயம் உங்களுக்கு வந்திருக்கு. அதே போல் இந்த பிஜிடிஆர்பியில் நீங்கள் அந்த பிஜிடிஆர்பி அடிக்கணும், நம்ம இத்தனை மாதமாக நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் முன்கூட்டியே வரும்பொழுது உங்களுக்கு பயமும் பதட்டும் வர்றது ஒரு இயல்பான எமோஷன்ஸ். புரியுதுங்களா? அப்போ அந்த பயம், பதட்டத்தை நீங்கள் அடுத்த செயல்முறைக்கு போகிறதுக்கு தான் அந்த பயம், பதட்டமே உங்களுக்கு வருது. அப்போ நீ என்ன பண்ணணும், இந்த குறுகிய பீரியடில் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் முடிவு எடுத்துக்கணும். கிளாஸ் போகலாமா, இல்லை மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி நான் வீட்டிலேருந்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் முடிவு பண்ணணும். அதுக்கு தான் அந்த பயம், பதட்டம் வருது. புரியுதுங்களா? பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுற அனைத்து ஆசிரியர்களுக்கும் பயம், பதட்டம், அந்த மனநிலை இருக்கும். இது இயல்பானது தான். அந்த பயம், பதட்டம் நீங்கள் வந்தால் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இந்த பயம், பதட்டமே வரல, நார்மலாக இருக்குனாக்கா நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறதில்ல. புரியுதுங்களா? அப்போ இந்த பயம், பதட்டம் வர்றது உங்களுக்கு ஒரு இயல்பான ஒரு எமோஷன்ஸ். அதை பயன்படுத்தி இந்த குறுகிய காலத்தில் எப்படி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து சிறப்பான ஒரு ப்ரிப்ரேஷன் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா ஒரு பிஜிடிஆர்பியில் கணிசமான போஸ்டிங் போடுவாங்க. அதில் நீங்கள் ஒரு ஆளாக வெற்றி பெற்று பணியை பெறுவதற்கான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.